ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி செடிக்கு கீழ ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அங்க வந்து பெரியாழ்வார் பார்க்குறப்போ, ஒரு பெண் குழந்தை, ஒரு அழகான அந்த பெண் குழந்தை அழுதுன்னு இருக்கு. அத தூக்கி யாரோட குழந்தை இது தெரியலையே அப்படின்னு சுத்தி பார்க்குறா. யாரும் இல்ல. அப்போ இவரு அந்த குழந்தைய தன்னோட சொந்த பொண்ணாவே நெனச்சு வளர்க்க ஆரம்பிச்சார். அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்ற ஒரு அழகான பேர் வைக்கிறார். ஒரு நாள் பெருமாளுக்கு சாத்த இருந்த மாலைய கோதை வந்து தான் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தா. அந்த டைம்ல அங்க வந்த பெரியாழ்வார், "இந்த மாலைய நீ எடுத்து போட்டேன்டியே! பெருமாளுக்கு சாத்த இருந்த மாலைய நீ ஏன் எடுத்து போட்ட?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "நான் பெருமாளுக்கு வேற ஒரு புதுசா ஒரு மாலை வாங்கி சாத்திடுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. புது மாலையும் வருது. பெருமாளுக்கு சாத்துறா. அந்த மாலை பெருமாள் கழுத்துலேருந்து கீழ விழுது. அந்த டைம்ல கோதை அங்கேருந்து வந்து அழுதுண்டே, "நான் போட்ட மாலைய பெருமாளுக்கு போடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோதை அழுது அடம் பண்றா. பெரியாழ்வார் இத வந்து செய்யக்கூடாது. இருந்தாலும் நீ வந்து இவ்ளோ அழுது அடம் பண்ற. அதனால நான் இத செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை கழுத்துல இருந்த மாலைய வாங்கி பெருமாளுக்கு சாத்துறா. இந்த கோதை கழுத்துல இருந்த மாலைய பெருமாளுக்கு சாத்துனதும், பெருமாள் தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டார்.